அனைவரையும் டாக்டர் வருண் சிவ் சேனலுக்கு வரவேற்கிறேங்க. இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு எலெக்ஷன் 2026 ப்ரிடிக்ஷன்ஸ்ல திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டை பத்தி பார்க்க போறோம். இந்த டிஸ்ட்ரிக்ட்குள்ள நியர்பை 8 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செங்கம், திருவண்ணாமலை, கீழ்பெண்ணத்தூர், கலசப்பாக்கம், போலூர், ஆரணி, செய்யாறு, வந்தவாசி. இதுல செங்கம் அண்ட் வந்தவாசி இந்த 2 தொகுதியுமே ரிசர்வ்டு தொகுதிங்க. மேற்கொண்டு இந்த 8 தொகுதிகளில் யாரெல்லாம் வேட்பாளர்கள் இருக்கிறாங்க, யாரெல்லாம் வெற்றி வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்றத பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தொகுதி செங்கம் அப்படின்றத எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த தொகுதியில நியர்பை இது வரைக்கும் 12 எலெக்ஷன்ஸ் நடந்திருக்கு. இந்த 12 எலெக்ஷன்ஸ்ல டிஎம்கே அண்ட் அலையன்சஸ் 6 தடவையும், ஏடிஎம்கே அண்ட் அலையன்சஸ் 6 தடவையும் ஜெயிச்சு 2 பேரும் டஃப் காம்படிஷனா இங்க நிக்கிறாங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் கிரி அப்படின்ற டிஎம்கே சேர்ந்த கேண்டிடேட் கடந்த 2 தடவையா கன்சிக்யூட்டிவா சிட்டிங் எம்எல்ஏவா ஜெயிச்சு இந்த தடவை 3வது தடவையா டிஎம்கே சார்பா போட்டியிடுறது டிஎம்கேக்கு ஒரு பெரிய பலமா இருக்கு. அதே போல ஆப்போனன்ட் கேண்டிடேட்டா ஏடிஎம்கே சார்பா டிஎஸ் வேலு அப்படின்ற கேண்டிடேட் புதுசா நிக்கிறது ஏடிஎம்கேக்கு ஒரு டிராபேக்கா அமையுது. ஏன்னா போன தடவை ஏடிஎம்கே சார்பா நைனா கண்ணு அப்படின்ற கேண்டிடேட் 96,000 வாக்குகள் பெற்று 2வது இடத்துக்கு வந்தாங்க. ஸோ போன தடவை மார்ஜினல் ஆஃப் விக்டரி பிட்வீன் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா நியர்பை ஒரு 11,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க. அதே போல இந்த தடவை எலக்டோரல் ஓட்ல இருந்து நியர்பை ஒரு 7,000 ஓட்டு ரிமூவ் பண்ணியிருக்கிறது டிஎம்கேக்கு சின்ன டிராபேக்கா அமையுது. பட் என்ன இருந்தாலும் இந்த தடவை சிட்டிங் எம்எல்ஏவா கிரி கன்சிக்யூட்டிவா 3வது தடவை நிக்கிறது டிஎம்கேக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனாவும் இருக்கு. அவர் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக பிரகாசமாகவும் இருக்கு. அடுத்த தொகுதின்னு எடுத்துட்டீங்கன்னா திருவண்ணாமலை தொகுதி. இந்த திருவண்ணாமலை தொகுதியை பொறுத்த வரைக்கும் நியர்பை 12 எலெக்ஷன்ஸ் இது வரைக்கும் நடந்திருக்கு. இந்த 12 எலெக்ஷன்ஸ்லயுமே டிஎம்கே அண்ட் அலையன்சஸ் சாலிடா வெற்றி பெற்று இது ஒரு டிஎம்கே கோட்டையாவே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் மேலும் சிறப்பு என்னன்னா ஈவா வேலு அப்படின்ற டிஎம்கே கேண்டிடேட் இந்த தொகுதியில கன்சிக்யூட்டிவா 3வது தடவை ஜெயிச்சு 4வது தடவை எம்எல்ஏ கேண்டிடேட்டா நிக்கிறது டிஎம்கேக்கு மேலும் பலமா இருக்கு. அதை விட இவங்களுடைய தொகுதியில டிஎம்கே வெற்றி பெற்ற மார்ஜினல் விக்டரி எவ்வளவு இருக்குன்னா 95,000 ஓட்டுகள் வெற்றி பெற்று அசைக்க முடியாத ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனா இந்த தொகுதியில டிஎம்கே நிக்கிறாங்க. இவங்களுக்கு ஆப்போனண்டா போன தடவை பிஜேபி நின்னாங்க. இந்த தடவை அதே பிஜேபி சார்பா ஏழுமலை அப்படின்ற புது கேண்டிடேட் நிக்கிறது மேற்கொண்டு ஒரு டிராபேக்கா தான் அமையுது. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியில ஈவா வேலு அப்படின்ற கேண்டிடேட் ஜெயிக்கிறதுக்கு உண்டான பிரகாசமான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த தொகுதி டிஎம்கேக்கு சார்ந்த தொகுதியா தான் என்னை பொறுத்த வரைக்கும் அமையுதுங்க. அடுத்த தொகுதி எடுத்துட்டீங்கன்னா கீழ்பெண்ணத்தூர். இந்த தொகுதியில நியர்பை இது வரைக்கும் 3 எலெக்ஷன்ஸ் நடந்திருக்கு. இந்த 3 எலெக்ஷன்ஸ்ல ஏடிஎம்கே அண்ட் அலையன்சஸ் ஒரு தடவையும் டிஎம்கே அண்ட் அலையன்சஸ் 2 தடவையும் ஜெயிச்சிருக்காங்க. இதுல டிஎம்கேவை சேர்ந்த கே பிச்சாண்டி அப்படின்ற எம்எல்ஏ கேண்டிடேட் கன்சிக்யூட்டிவா 2 தடவை ஜெயிச்சு 3வது தடவையும் அவரே கேண்டிடேட்டா நிக்கிறது டிஎம்கேக்கு மிகப்பெரிய பலமா அமையுதுங்க. அதே போல போன தடவை பாட்டாளி மக்கள் கட்சி சார்பா கே செல்வகுமார் அப்படின்ற கேண்டிடேட் நின்னாரு. இந்த தடவை அவருக்கு பதிலா ஏடிஎம்கே சார்பா எஸ் ராமச்சந்திரன் அப்படின்ற புது கேண்டிடேட் நிக்கிறது ஏடிஎம்கேக்கு ஒரு சின்ன பலமா இருக்கு. அதே போல மார்ஜினல் ஆஃப் விக்டரி பாத்தீங்கன்னா போன தடவை 27,000 ஓட்டு வித்தியாசத்துல பிச்சாண்டி அவர் கேண்டிடேட் ஜெயிச்சு ஒரு நிலையான ஃபவுண்டேஷனா இருக்காரு. என்ன பொறுத்த வரைக்கும் கே பிச்சாண்டி அப்படின்ற கேண்டிடேட் இந்த தொகுதியில ஜெயிக்கிறதுக்கு உண்டான பிரகாசமான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குங்க. அடுத்த தொகுதி எடுத்துட்டீங்கன்னா கலசப்பாக்கம். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இது வரைக்கும் 12 எலெக்ஷன்ஸ் நடந்திருக்கு. இந்த 12 எலெக்ஷன்ஸ்ல 7 தடவை டிஎம்கே அண்ட் அலையன்சஸும் 5 தடவை ஏடிஎம்கே அண்ட் அலையன்சஸும் வின் பண்ணிருக்காங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் போன தடவை டிஎம்கே சார்பா போட்டியிட்டு ஜெயிச்ச சிட்டிங் எம்எல்ஏ டிஎஸ்டி சரவணன் அப்படின்ற கேண்டிடேட் தான் இந்த தடவையும் டிஎம்கே சார்பா நிக்கிறது டிஎம்கேக்கு ஒரு பலமா இருக்கு. அதே மாதிரி ஏடிஎம்கே சார்பா போன தடவை பன்னீர்செல்வம் அப்படின்ற கேண்டிடேட் நின்னாரு. அவருக்கு பதிலாக இந்த தடவை ஏடிஎம்கே சார்பா அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி அப்படின்ற கேண்டிடேட் நிக்கிறது மேலும் இந்த தொகுதிக்கு ஒரு பலமா இருக்கு. ஏன்னா இவரு போன தடவை இதுக்கு பக்கத்து தொகுதியான போலூர் அப்படின்ற தொகுதியில சிட்டிங் எம்எல்ஏவா ஜெயிச்சு வெற்றி பெற்றவர். ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டஃப் சான்சஸ் தான். ஏன்னா போன தடவை டிஎம்கே ஒரு மார்ஜின் ஆஃப் விக்டரி பாத்தீங்கன்னா ஒரு 9,000 ஓட்டு வித்தியாசத்துல தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அதே போல நியர்பை ஒரு 9,000 ஓட்டு இந்த தடவை ரிமூவ் பண்ணிருக்கிறது அனதர் ஒன் டிராபேக்காகவும் அமையுது. ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு டஃப் சான்சஸா தான் இருக்கு. பட் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அப்படின்ற ஒரு சரவணன் அப்படின்ற 2 டஃப் கேண்டிடேட்டுக்கு நடுவுல யார் ஜெயிப்பாங்கன்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இந்த தொகுதி டியூவல் சான்சஸ் தாங்க. அடுத்த தொகுதி எடுத்துட்டீங்கன்னா போலூர் தொகுதி. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் 12 எலெக்ஷன்ஸ் இது வரைக்கும் நடந்திருக்கு. இந்த 12 எலெக்ஷன்ஸ்ல 7 தடவை டிஎம்கே அண்ட் அலையன்சஸும் 5 தடவை ஏடிஎம்கே அண்ட் அலையன்சஸும் ஜெயிச்சிருக்காங்க. போன தடவை ஏடிஎம்கே சார்பா அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி அப்படின்றவரு இங்க நின்று 97,000 ஓட்டுகள் பெற்று வெற்றி பெற்றாங்க. அவருக்கு ஆப்போனண்டா டிஎம்கே சார்பா கேவி சேகரன்ற அவர் நின்று
88,000 ஓட்டு வாங்கியிருந்தாங்க. ஸோ இதுல மார்ஜின் ஆஃப் விக்டரி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 9,000 ஓட்டு வித்தியாசத்துல ஏடிஎம்கே ஜெயிச்சிருந்தாங்க. பட் இந்த தடவை ஏடிஎம்கே சார்பா அலையன்சஸ் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி, டி.ஆர். பாஸ்கரன் அப்படின்றவர் நிக்கிறாரு. அதே போல டிஎம்கே சார்பா டிஎம்டிகே கட்சியை சேர்ந்த டிபி சரவணன் அப்படின்ற கேண்டிடேட்டும் நிக்கிறாங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் எல்லா கேண்டிடேட்டுமே புது கேண்டிடேட்டா இருக்கிறதுனால மக்கள் எந்த அளவுக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்றது அனதர் ஒன் கொஸ்டின் மார்க். அதே போல மற்ற கட்சிகள்லாம் வந்து இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் 10,000 ஓட்டுகளுக்கு கீழே பெற்றிருக்கனால இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு டஃப் காம்படிஷன் டிஎம்டிகேக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் தான் நிலவும் அப்படின்றது ரொம்ப பிரகாசமா தெரியுது. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு டியூவல் சான்சஸ், டஃப் காம்படிஷன் தான். அடுத்த தொகுதி எடுத்துட்டீங்கன்னா ஆரணி தொகுதி. இந்த ஆரணியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் 12 எலெக்ஷன்ஸ் வந்து நடந்திருக்கு. இந்த 12 எலெக்ஷன்ல டிஎம்கே அண்ட் அலையன்சஸ் வந்து 4 தடவையும், ஏடிஎம்கே அண்ட் அலையன்சஸ் வந்து 8 தடவையும் ஜெயிச்சிருக்காங்க. இந்த தொகுதியில கடந்த 2 தடவையா ஏடிஎம்கே சார்பா சேவூர் ராமச்சந்திரன் அப்படின்ற கேண்டிடேட் கன்சிக்யூட்டிவா ஜெயிச்ச சிட்டிங் எம்எல்ஏ இந்த தடவை நிக்காதது ஏடிஎம்கேக்கு சின்ன பின்னடைவு. இந்த தடவை ஏடிஎம்கே சார்பா ஜெயசுதா அப்படின்ற கேண்டிடேட் நிக்கிறாங்க. அதே போல போன தடவை டிஎம்கே சார்பா எஸ் அன்பழகன் அப்படின்ற ஒரு 99,000 வாக்குகள் பெற்றாங்க. அந்த கேண்டிடேட்டும் இந்த தடவை நிக்காம டிஎம்கே சார்பா மகாலட்சுமி கோவர்தனன் அப்படின்ற புது கேண்டிடேட் நிக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியில இந்த 2 கேண்டிடேட்டுமே புது கேண்டிடேட். மக்கள் எப்படி வரவேற்பாங்க அப்படின்றது அனதர் ஒன் கொஸ்டின் மார்க். பட் போன தடவை மார்ஜின் ஆஃப் விக்டரி வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே எதிராக 3000 வாக்குகள் பெற்று ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க. அதே போல 3000 ஓட்டு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதும் அனதர் ஒன் இம்பாக்டா இங்க தெரியுது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதி ஒரு டஃப் காம்படிஷனா தான் இருக்கும், டியூவல் சான்சஸ் தான். அடுத்த தொகுதி எடுத்துட்டீங்கன்னா செய்யார் அசம்பிளி. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நியர்பை 12 எலெக்ஷன்ஸ் இதுல நடந்திருக்கு. இந்த 12 எலெக்ஷன்ஸ்ல டிஎம்கே அண்ட் அலையன்சஸ் வந்து 8 தடவையும், ஏடிஎம்கே அண்ட் அலையன்சஸ் வந்து 4 தடவையும் ஜெயிச்சிருக்காங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் போன தடவை சிட்டிங் எம்எல்ஏவா இருந்த ஜோதி அப்படின்ற கேண்டிடேட் டிஎம்கே சார்பா இந்த தடவையும் நிக்கிறது டிஎம்கேக்கு ஒரு பெரிய பலமா இருக்கு. அதே போல போன தடவை ஆப்பனன்ட் கேண்டிடேட்டா ஏடிஎம்கேவை சார்ந்த மோகன் அப்படின்ற கேண்டிடேட் இந்த தடவை நிக்காம அவங்களுக்கு பதிலா எம்என் சுப்பிரமணியம் அப்படின்ற புது கேண்டிடேட் நிக்கிறது ஏடிஎம்கேக்கு ஒரு சின்ன பின்னடைவா தெரியுது. அதே போல போன தடவை மார்ஜின் ஆஃப் விக்டரி 12,000 ஓட்டு வித்தியாசத்துல டிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனா நிக்கிறது மிக பிரகாசமா தெரியுது. ஸோ சிட்டிங் எம்எல்ஏவா ஜோதி அப்படின்றவங்க ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கொஞ்சம் பிரகாசமா தெரியுது இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும். அதே போல இந்த செய்யார் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் அவங்க சார்பா இன்னொரு கேண்டிடேட் சீனிவாசன் அப்படின்றவரும் நின்று கொஞ்சம் ஓட்டுகளை பிரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு மும்முனை போட்டி. ஸோ இந்த போட்டிகள் ஏடிஎம்கேக்கும் பாமகக்கும் கொஞ்சம் ஓட்டு பிரியறனால டிஎம்கேவான ஜோதி அவர்கள் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கொஞ்சம் பிரகாசமாவே தெரியுது. அடுத்த தொகுதி எடுத்துட்டீங்கன்னா வந்தவாசி தொகுதி. இந்த தொகுதி வந்து ஒரு ரிசர்வ்டு தொகுதி. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 13 எலெக்ஷன் நடந்திருக்கு. இந்த 13 எலெக்ஷன்ஸ்ல டிஎம்கே அண்ட் அலையன்சஸ் வந்து 9 தடவையும், ஏடிஎம்கே அண்ட் அலையன்சஸ் வந்து 4 தடவையும் ஜெயிச்சிருக்காங்க. இந்த தொகுதியில லாஸ்ட் டைம் கன்சிக்யூட்டிவா 2 தடவை சிட்டிங் எம்எல்ஏவா ஜெயிச்ச அம்பேத் குமார் அப்படின்ற கேண்டிடேட் 3ஆவது தடவை இந்த தொகுதியில நிக்கிறது டிஎம்கேக்கு மிகப்பெரிய பலமா இருக்கு. அதே போல ஆப்போனன்ட் கேண்டிடேட்டா போன தடவை பாட்டாளி மக்கள் கட்சி சார்பா எஸ் முரளி அப்படின்ற கேண்டிடேட் நின்னாங்க. இந்த தடவை ஏடிஎம்கே சார்பா பி ராணி அப்படின்ற கேண்டிடேட் நிற்கிறாங்க. அதே போல இந்த தடவை பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் அவர்கள் கூட்டணி சார்பா முரளி சங்கர் அப்படின்ற கேண்டிடேட் நிற்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதி ஒரு மும்முனை போட்டியான தொகுதியா தான் இருக்கு. மற்ற கட்சிகள்லாம் 10,000 ஓட்டுக்கு கீழே பெற்று டெபாசிட்டுகளே இழந்து நிற்கிறாங்க. அதே மாதிரி டிஎம்கேவை சேர்ந்த அம்பேத்குமார் அவரு நியர்பை ஒரு 36,000 ஓட்டு வாங்கி ரொம்ப பலமான விக்டரியா போன தடவை பதிச்சிருக்காரு. ஸோ என்னதான் இங்க வந்து மும்முனை போட்டியா இருந்தாலும் டிஎம்கே சார்பா அம்பேத்குமார் அப்படின்ற கேண்டிடேட் வந்து ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக பிரகாசமா இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல இந்த 8 சட்டமன்ற தொகுதிகள்ல நியர்பை 5 சட்டமன்ற தொகுதிகள் டிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் பிரகாசமாகவும், மீதி 3 தொகுதிகளில் ஒரு டஃப் சான்சஸ், டியூவல் சான்சஸா நிலவும். ஆனா அதுல ஏடிஎம்கே அந்த 3 தொகுதியிலும் கைப்பற்றுறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமா இருக்கு. இதை பத்தின கருத்துக்களை நீங்க எல்லாரும் பகிருங்க. மேற்கொண்டு அடுத்த சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்கள் வருண்.